டேபிள் ஸ்பூன் வந்து நாட்டு சர்க்கரை போட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க. அது சும்மா நாட்டு சர்க்கரை கரைஞ்சால் போதும். எதுக்கு நம்ம இது பண்ணுறோன்னா நாட்டு சர்க்கரையில் கொஞ்சம் மண் ஏதாவது இருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ அது கரைஞ்சதுக்கப்புறமே ஆஃப் பண்ணிவிட்டு அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண எள்ளு, நம்ம பொட்டுக்கடலை வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அது, அதுக்கப்புறமா நம்ம வேர்க்கடலை வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து நான் அதே மாதிரி மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொரன்னு அரைச்சிட்டு வர போகிறேன். இந்த டைமில் இது நல்லா கரைஞ்சிருச்சு. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி கரைஞ்சால் போதும், நமக்கு சர்க்கரை கரைஞ்சால் போதும். நான் பாருங்கள் வேர்க்கடலை நல்லா பவுடராக கரைச்சிட்டேன். இந்த அளவுக்கு கொஞ்சம் இருந்தால் தான் நம்ம சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து நாட்டு சர்க்கரையை கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதை வடிகட்டிக்கலாம். இப்போ இது நம்ம வடிகட்டி வச்சுருந்தோம் இல்லையா அதை வடிகட்டி எடுத்துகிட்டு நம்ம கை வச்சு கலந்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு மாவு மாதிரி நமக்கு கிடைக்கும். இதுலேருந்து நமக்கு தேவையான இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் நெய் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் நெய் சேர்த்துல, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். குழந்தைங்க ஸ்நாக் கேட்கும் போது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் லட்டு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? ஜெயனி பிடிச்சிருக்கா?